என்னோட லீடர் வந்து இஸ் a very strong leader. யார் வந்து சைலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களோ they are into action. நான் திருப்பி சொல்றேன், அவர் சைலண்டா எங்க இருக்காரு நீங்க பாருங்க. ஒரு வர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கை குழு அனௌன்ஸ் பண்றாரு, பிரச்சாரம் யார் பண்ணோன்ற லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு, பார்ட்டி ஒர்க் வந்து பேரலா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தொடர்ந்து ட்வீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, அது குரல் கிடையாது. சைலன்ஸ் அண்ட் ஒர்க் த்ரூ ஆக்ஷன், சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காரு. ஸோ he is a very strong leader. எத்தனை தேர்தல் அறிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு தமிழ் டிவிகே ஐடிவிங் அஃபீஷியல்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது எங்களோடது. அதில் சொன்னீர்களா செய்தீர்களான்னு நாங்கள் ஒரு பதிவு போட்டுட்ருக்கோம். எத்தனை வாக்குறுதியை கொடுத்து செய்யாமல் இருக்காங்க திமுகங்கிறத நாங்கள் பாயிண்ட் வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம், அது டென்ஷன் ஸ்கீம் தான். 10% எம்ப்ளாயி கிட்ட வாங்கிட்டு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆன அப்புறம் திருப்பி பணத்தை கொடுக்குறங்கிறது எப்படின்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மக்கள் பேரை சொல்லிட்டு இல்லை, அது கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது விட இவ்வளோ எங்களால் முடியும், இதை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறது அது எப்படிப்பட்ட அரசாங்கம்? இவ்வளோதான் பண்ண முடியும்னா இதை செய்வன் தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு வேற ஒருத்தர் ஆட்சியில் இருந்திருக்கலாமே. என்ன கமிட் பண்றாங்களோ அதை செய்யணும், இல்லைன்னா கமிட்டே பண்ணக்கூடாது. அப்போ செய்ய முடியாத கமிட் பண்ணி பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த பொய்யை உடைக்கிற வேலையை நீங்க செய்யணும். The solution for Tamilnadu's development is TVK leader விஜய் அவர்கள். இதை தவிர வேற ஆப்ஷன் தமிழ்நாடு கிடையாது. நீங்க பாப்பீங்க, அவர் மேனிஃபெஸ்டோ will be all together different. எங்களுடைய TVK லீடர் விஜய் அவர்களோட தலைமையில் அமைய போற கவர்மெண்ட்ல கண்டிப்பா நாங்க கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் வேர்ல்ட்ல இருக்க பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் அதை எடுத்துப்பாங்க. அந்த மாடல்ஸ் அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ் அதுல இருக்கு. பொய் சொல்லியே தமிழ் மக்களை ஏமாத்தின கட்சி திமுக. இல்ல, அவர்கள் தரப்புல நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கிறோம்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுதுல்ல. என்ன ஸ்கீம் பண்ணிருக்காங்க? டாஸ்மாக் ஸ்கீம் பண்ணிருக்காங்களா? மக்களுக்கு வந்து கொண்டு போய் கரெக்டா பணத்தை சேர்த்தாங்களா? 1000 ரூபாய் எல்லா பெண்மணிக்கும் போய் சேர்ந்துருச்சா தமிழ்நாட்டில்? பிங்க் பஸ், ஓட்ட பஸ், ஒத்துப்பீங்களா தமிழ்? ஒத்துப்பீங்களா? ஓட்ட பஸ் பின்னாடி பிங்க் அடிச்சுட்டு பிரேக் கூட அடிக்க மாட்டேங்குது. அன்சேஃப் பஸ் இஸ் பிங்க் பஸ் brought by DMK. என்ன பிரச்சனை பண்ணாலும் கட்சிக்காரன் காப்பாத்திடுவான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய DNA. அதனால தான் law and order problem. நீங்க நேம் மீ எனி law and order problem. ஈவன் DMK பார்ட்டி மெம்பரே பண்ணியிருந்தாலும் நீங்க போய் பார்க்கலாம். ஒரு பேச்சாளர் இருக்காரு, அவ்வளோ அவதூறா பேசுறாரு, DMKல இருந்து அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு, ஆனா அரெஸ்ட் ஆகலையே. ஈரோட்ல பேசும்போது கிளியரா சொல்லியிருப்பார், வகுப்புவாரி விகிதாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அந்த வகுப்புவாரி விகிதாச்சாரத்தை தான் ஆக்சுவலா திமுக கொண்டு வந்திருக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ்ல திமுக கட்சியிலையும் கொண்டு வரல, ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி மேண்டேட். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல தமிழ்நாட்டிலேயே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய பார்ட்டி டிவிகே. அப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு நினைவாயிருக்கிற பார்ட்டி இந்தியாலேயே டிவிகே தான். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு சத்யகுமார் அவர்கள். ஸோ நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். விஜய் அவர்களுடைய தலைமை பண்பு அப்படின்னு பேசும்போது விஜய் வந்து பயப்படுறாரு. அப்புறம் வந்து அதாவது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் தலைவா படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப பம்மி நின்னாருங்கிற மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணியெல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஸோ அந்த தலைமை பண்பு சார்ந்து, ஆனால் உங்கள் தலைவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே பதில் எல்லாத்துக்குமே சைலன்ஸ் ஒன்லி. ஸோ அந்த சைலன்ஸும் விஜயும் அப்படிங்கிற அந்த விஷயம் என்னது? அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதும் நிறைய பேர் வந்து அந்த அமைதிக்கான இன்டர்பிரிட்டேஷனாக கொடுக்குறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து நரேட்டிவாக தான் பார்க்குறேன். என்னோட லீடர் வந்து இஸ் a very strong leader. இஸ் a very strong leader. யார் வந்து சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், யார் வந்து சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ they are into action. நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சைலண்ட்டாக எங்கே இருக்கார் நீங்கள் பாருங்கள். ஒரு வர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கை குழு அனௌன்ஸ் பண்ணுறாரு, பிரச்சாரம் யார் பண்ணோன்ற லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பார்ட்டி ஒர்க் வந்து பேரலா நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே சைலண்ட்டாக இல்லையே. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தொடர்ந்து ட்வீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, அது குரல் கிடையாது. சைலன்ஸ் அண்ட் ஒர்க் த்ரூ ஆக்ஷன், சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காரு. ஸோ he is a very strong leader. he is very strong leader. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது டாக் லெஸ் ஒர்க் மோர். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ப்ராபம்? எஸ். டாக் லெஸ் ஒர்க் மோர், ஒர்க் மோர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்லக்கூடியது எப்பயுமே எல்லாருக்கும், கட்சி தொண்டர்களுக்கும் சரி, அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சரி, எல்லா இடத்துலையுமே அவர் சொல்கிறது வந்து டாக் லெஸ் ஒர்க் மோர், ஒர்க் மோர், ஒர்க் மோர், ஒர்க் மோர்.
ஏன் ஒர்க் மோர்னா நிறைய டாக்கிங் கொடுக்குறாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒர்க் இருக்கா? எத்தனை தேர்தல் அறிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க? நீங்கள் போயிட்டு தமிழ் டிவிகே ஐடிவிங் அஃபீஷியல்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது எங்களோடது. அதில் சொன்னீர்களா செய்தீர்களான்னு நாங்கள் ஒரு பதிவு போட்டுட்ருக்கோம். எத்தனை வாக்குறுதி கொடுத்து செய்யாமல் இருக்காங்க திமுகங்கிறத நாங்கள் பாயிண்ட் வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க டிவிகேல. அதை போய் படிங்க. இதே கேள்வியை திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கேட்கறத புரிஞ்சுக்கோங்க. அன்அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க தான் திமுக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மேபி அவங்க எம்எல்ஏ சீட்டுக்காகவோ இல்லை அவங்க புத்தகங்கள் விற்கணுன்றதுக்காகவோ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள கேட்காதீங்க. அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஎம்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணணும். யார் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கொஞ்சம் கண்டறிஞ்சு சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கக்கூடியது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்களா? எது ஃபுல்ஃபில் பண்ணலையோ அதை கேளுங்க. இப்போ தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம், அது டென்ஷன் ஸ்கீம் தான். 10% எம்ப்ளாயி கிட்ட வாங்கிட்டு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆன அப்புறம் திருப்பி பணத்தை கொடுக்குறங்கிறது எப்படின்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மக்கள் பேரை சொல்லிட்டு. இல்லை, அது கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறத விட இவ்வளோ எங்களால் முடியும், இதை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறது அது எப்படிப்பட்ட அரசாங்கம்? இவ்வளோதான் பண்ண முடியும்னா நான் கேட்குறது என்னன்னா தமிழ், இதை செய்வன் தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு வேற ஒருத்தர் ஆட்சியில் இருந்திருக்கலாமே. என்ன கமிட் பண்ணுறாங்களோ அதை செய்யணும், இல்லைன்னா கமிட்டே பண்ணக்கூடாது. அப்போ செய்ய முடியாத கமிட் பண்ணி பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த பொய்யை உடைக்கிற வேலையை நீங்கள் செய்யணும். அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஎம்கே கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசணும். பேசிட்டு தேர்தல் வாக்குறுதி எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் இந்த தேர்தல் வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகாத தேர்தல் வாக்குறுதி, பேலன்சிங் ஃபிகர் மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதுலேயே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ தான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க? ஸோ த சொல்யூஷன் ஃபார் தமிழ்நாடுஸ் டெவலப்மெண்ட் இஸ் டிவிகே லீடர் விஜய் அவர்கள். இதை தவிர வேறு ஆப்ஷன் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க, அவர் மேனிஃபெஸ்டோ வில் பி ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட். இட் வில் பி ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மேனிஃபெஸ்டோ. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டோ, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேனிஃபெஸ்டோ இருக்கும். ஐ அஷ்யூர் யூ தட். எதை செய்ய முடியுமோ அது மட்டும் தான் இருக்குமா? கண்டிப்பா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஐ கமிட் டு தட். ஏன் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்னா அவ்வளோ படித்தவங்க எங்கள் டீமில் இருக்காங்க, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக த மாடல்ஸ் தட் வி பிரிங் வில் டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு டு கிரேட்டர் ஹைட்ஸ். எங்களுடைய டிவிகே லீடர் விஜய் அவர்களோட தலைமையில் அமைய போகிற கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் வேர்ல்டில் இருக்க பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் அதை எடுத்துப்பாங்க. அந்த மாடல்ஸை அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கொடுக்கக்கூடிய பொய் வாக்குறுதிகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பொய்யை மட்டுமே சொல்கிறதுனால தான் என்னுடைய தலைவர் டிவிகே லீடர் விஜய் அவர்கள் தீய சக்தின்னு சொன்னார். இல்லை பொய் சொல்கிற சக்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தீய சக்தின்னு ஏன் சொல்கிறாருன்னா, பொய் சொல்லியே தமிழ் மக்களை ஏமாத்தின கட்சி திமுக. இல்லை, அவர்கள் தரப்பில் நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கிறோன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுதுல்ல. என்ன ஸ்கீம் பண்ணியிருக்காங்க? டாஸ்மாக் ஸ்கீம் பண்ணியிருக்காங்களா? மக்களுக்கு வந்து கொண்டு போய் கரெக்டாக பணத்தை சேர்த்தாங்களா? 1000 ரூபாய் எல்லா பெண்மணிக்கும் போய் சேர்ந்துருச்சா தமிழ்நாட்டில்? பிங்க் பஸ்ஸு, ஓட்ட பஸ்ஸு, ஒத்துப்பீங்களா தமிழ்? ஒத்துப்பீங்களா? ஓட்ட பஸ் பின்னாடி பிங்க் அடிச்சுட்டு பிரேக்கு கூட அடிக்க மாட்டேங்குது. அன்சேஃப் பஸ் இஸ் பிங்க் பஸ் brought by டிஎம்கே. நீங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம இப்போ போயிட்டு டெப்போவில் போயிட்டு தமிழ் நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எடுத்து வண்டி ஓட்டுங்க, நான் இன்னொரு வண்டி ஓட்டுறேன், பிரேக் பிடிக்குதான்னு பார்ப்போம். வண்டி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் இப்படி சாஞ்சிருக்கு, ரோட்டில் இப்படி சாஞ்சிக்கிட்டு போகுது, டயர் வெடிக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி 35 வருஷம் வாங்கின பஸ்ஸை ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி காயலாங்கடைக்கு போகிற பஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏமாத்த வேலையை செய்யணும் திமுக? எவ்வளோ ஒரு இழிவான காரியம். ஃப்ரீனா ஓட்ட பஸ் கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த தாட் ஏன் நம்மளுக்கு வரமாட்டேங்குது? இந்த தாட் ஏன் வரமாட்டேங்குது? பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க, முன்னாடி பின்னாடியும் பிங்க் அடிச்சுட்டு அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35-40 வருஷம் முன்னாடி பழைய பஸ் எல்லாம் எடுத்து போட்டு நின்றுட்டு இருந்தது டிப்போவில் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது கரெக்டு? அப்போ மக்கள் எங்கே வச்சுட்டு இருக்காங்க? சிஎம்ஓ அவங்க வீட்டில் இருக்கவங்களோ பழைய அம்பாசிடர் காரில் போவாங்களா? டிஃபெண்டர் காரில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய
சகோதரிகள் அந்த ஓட்ட பஸ்ல ஏத்துறத வேலையை கவர்மெண்ட் செஞ்சிருக்கு, திமுக கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. இந்த உணர்வு வந்து கண்டிப்பா ஏன் பதிவு வைக்கிறேன்னா உண்மையானது. நான் பேச பேச எல்லாரும் பாருங்க கமெண்ட்ல என்ன போட போறாங்க. பிங்க் பஸ் ஓட்ட பஸ், அந்த ஓட்ட பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறேன்னு போய் சொல்லி வாக்குறுதி நிறைவேற்றுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வாக்குறுதி நிறைவேற்றினதா? அப்ப சொன்னாங்களா வாக்குறுதியில இது ஓட்ட பஸ் தான் நாங்க போடுவோம், பழைய பஸ் தான் நாங்க போடுவோம்னு? பஸ் விடுவேன்னு சொன்னா பழைய காயலங்கடைக்கு போற பஸ்ஸை விடுவாங்க? இதுவா பாலிசி? என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாலும் வேர்ல்ட் கிளாஸ்ல கொடுக்கணும். ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஓட்டைக்கு இருக்க பஸ்ஸை கொடுக்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு கரெக்ட்? இதே மாதிரி தான் எல்லா ஸ்கீமும் திமுக. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்போது இந்த கொஸ்டினை உங்ககிட்ட ரைஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் வந்து சரியாக இல்லை அப்படின்னு டிவிகே சொல்லும்போது, அப்போது டிவிகே ஆட்சிக்கு வந்தா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா ஜீரோ, அதாவது குற்றங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை எப்படி கொண்டு வர முடியும்? ஆட்சிக்கு வந்தா கிடையாது, ஆட்சிக்கு வராரு 2026. He is the CM of Tamil Nadu in 2026. அது என்ன வந்தா அப்படி? No, he is CM of Tamil Nadu in 2026. He is a strong leader, bold leader. He has a greater vision to deliver for Tamil Nadu. So he will become CM in 2026. அப்படி பார்க்கும்பொழுது விஷன், பார்ட்டியோட விஷன் வந்து லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஏன் லா அண்ட் ஆர்டர் வந்து பாதிக்கப்படுதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து தலையிடக்கூடாதுங்கிறது எங்களோட 11 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டி தலையிடக்கூடாதுன்னு, பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி பர்சே. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ஏன் பிரச்சனை ஆகுது, ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுது, நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிப்பாங்க. ஏன் அப்படின்னா பார்ட்டி கேடர்ஸ் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயோ லா அண்ட் ஆர்டர்லயோ இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஆனா டிஎம்கே வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொன்னாங்க? இன்டர்ஃபியர் பண்றதுனாலயும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டேட் இஸ் a unit, legislative, executive, judiciary. Judiciary is of course independent. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ல லெஜிஸ்லேட்டிவ் பொலிட்டிக்கல் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவை இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண விடணும். ஏன்னா அவங்கலாம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிவோடைய ஐடியாஸை கேட்டு தான் லெஜிஸ்லேட்டரே ஃபங்க்ஷன் பண்ணணும், வைசி வர்சா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, the continuous administration setup in the state. அப்படி இருக்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் தலையிடுறதுனால தான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையே வருது. என்ன பிரச்சனை பண்ணாலும் கட்சிக்காரன் காப்பாத்திடுவான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய டிஎன்ஏ. அதனால தான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நீங்க நேம் மீ எனி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், ஈவன் டிஎம்கே பார்ட்டி மெம்பரே பண்ணியிருந்தாலும் நீங்க போய் பார்க்கலாம். ஒரு பேச்சாளர் இருக்காரு, அவ்வளோ அவதூறா பேசுறாரு, டிஎம்கேல இருந்து அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு, ஆனா அரெஸ்ட் ஆகலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நீதிபதி மேல புஸ்தகம் எழுதுறாங்க அகைன்ஸ்டா, அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா டிஎம்கே? யோசிச்சு பாருங்க. குற்றங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புமே சரி, எல்லாமே வந்து தனி மனித ஒழுங்கு அதுல தானே வரும். இவ்வளோ, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய தலையீடுகள் இருந்தாலும் தனி மனித ஒழுங்குல சரியா இல்லைன்னா எப்படியும் குற்றங்கள் நடக்க தான் செய்யும். அங்கதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பவர் பண்ணணும். அந்தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க வந்து காம்பிடன்சி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் காம்பிடன்சி இருக்கோ அவங்கள வந்து அங்கங்கே பிளேஸ் பண்ணி என்பவர் பண்ணணும். என்பவர் பண்ணாமல் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தால் அவங்களால பவரை வந்து செலுத்த முடியாது. ஸோ ஆளுங்கட்சி டிஎம்கே சொல்லக்கூடியதை செஞ்சாதான் அந்த பதவியிலே நீங்க இருக்க முடியும். எப்படி பண்ணுவாங்க? ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு டிஎன்ஏவே இருக்கு. இப்போ ஒரு சில அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அம்மா வந்து கட்சிக்காரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்டர்ஃபியர் பண்ற கட்சிக்காரங்களோட ரிப்போர்ட் வந்ததுன்னா அவங்களை நீக்கிடுவாங்க. ஆனா டிஎம்கேல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்டர்ஃபியர் பண்ணலன்னா அந்த கட்சிக்காரன் நீக்கிடுவாங்க. டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையீடு இருக்கக்கூடாது. அது எங்களோட 11 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் ஒன் ஆஃப் த ஆக்ஷன் பாயிண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி இண்டிபெண்டன்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி இண்டிபெண்டன்ட். ஜஸ்ட் த வே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி இண்டிபெண்டன்ட்ங்கிறது எங்களுடைய மைய கருத்து. அதனால தான் நீங்க தாவேகாவுடைய டிவிகே உடைய 11 பாயிண்ட் நீங்க பார்க்கணும், எங்களுடைய கொள்கையை பார்க்கணும். எங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு, நிறைய கொள்கை. டிஎம்கே கட்சிக்கு டிஎம்கே தான் கொள்கை, டிஎம்கே கட்சிக்கு எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் கொள்கை. ஆனா எங்க கட்சிக்கு தளபதி விஜய் அவர்கள் 5 கொள்கை தலைவரை காட்டியிருக்காங்க. அந்த 5 கொள்கை தலைவர்கள் இருந்து கொள்கைகள் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு, விஷன் இருக்கு, மிஷன் இருக்கு. அதனால எக்ஸ்பான்சிவ், எங்களுடைய கொள்கையாகப்பட்டது எக்ஸ்பான்சிவ், இன்க்ளூசிவ் அண்ட் எல்லாருக்கும் டுகெதர் ஃபார் ஆல், டெவலப்மெண்ட் ஃபார் ஆல், எல்லோருக்கும் எல்லாம், அட் த சேம் டைம்
ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் இன் ஆக்ஷன். இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே கூட இல்லைன்னு சொல்லலாம். அதை தாவேகா முதலில் முன்னெடுத்திருக்கிறது, அதற்கு வாழ்த்துக்கள். அது வந்து நீங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா பீப்புளுக்காக? அதாவது நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும், நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன விஷன் பண்ணாங்களோ, அறிஞர் அண்ணா என்ன விஷன் பண்ணாரோ, தந்தை பெரியார் அவர்கள் என்ன விஷன் பண்ணாரோ, நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் கம்யூனல் ஜியோ எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இன்னைக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சியில் கிடையாது, ஆனால் ஆட்சியில் கை கட்டுறாங்க. ஆனால் தாவேக்கால கட்சியிலேயே ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கும், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கும். ஸோ கட்சியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெப்ரசன்டேஷனுங்கிறது அங்கீகாரம். ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாருன்னா, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் கிடையாது ரிசர்வேஷன். ரிசர்வேஷனுங்கிறது ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷனுங்கிறது அங்கீகாரம். சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத பல பேருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் போராடினாரு. அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்னா என்ன மாடல்ல கொடுக்கணும்? கட்சியிலேயே அங்கீகாரம் கொடுக்கல திமுக, கட்சியிலேயே பல பேருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. வாழடி வாழையாவே அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் லீடர்ஸா இருக்காங்க. இங்க நியூ ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சத்யகுமார் யாருங்க? ஒரு சாதாரண ஒரு படிச்சுட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு திமுக நீங்க எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. எத்தனை நியூ ஃபேஸஸ் வந்து திமுக லாஸ்ட் 20 இயர்ஸ்ல க்ரூம் பண்ணியிருக்காங்க? காட்டுங்க பார்ப்போம். 20 இயர்ஸ்ல, நீங்க 30 வருஷம் கூட வேணாம், 20 இயர்ஸ்ல எத்தனை நியூ ஃபேஸஸ் க்ரூம் பண்ணியிருக்காங்க? ஏன் அவங்க ஃபேமிலி விட்டா யாருமே கிடையாதா? ஒரு மினிஸ்டரோட ஃபேமிலி விட்டா ஒருத்தர் எம்எல்ஏ, ஒருத்தர் எம்பி, அப்புறம் ஐ திங்க் அவங்க ஃபேமிலி இருக்கவங்களே ஊர் தலைவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கவுன்சிலராகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் அது ஒரு குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இங்க இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. டெமோக்ராட்டிக் பார்ட்டி இங்க வந்து பொசிஷன்ல அப்பாயின்ட் பண்ற வரைக்கும் என்ன பொசிஷன்ல யார் அப்பாயின்ட் பண்ணா யாருக்குமே தெரியாது. இட் பி சர்ப்ரைஸ். இட் வில் பி சர்ப்ரைஸ். உங்களால கணிக்கவே முடியாது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? அதாவது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் வித் இன் த பார்ட்டி. நீங்க மாவட்ட செயலர்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிளியரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எடுத்து பாருங்க, மாவட்ட செயலர் அப்பாயின்மெண்ட் டிவிகேல வகுப்பு வாரி விகிதாச்சாரம். வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை பத்தி டிவிகேயோட லீடர் தளபதி விஜய் அவர்கள் ஈரோடுல பேசும்போது கிளியரா சொல்லியிருப்பார். வகுப்பு வாரி விகிதாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அந்த வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை தான் ஆக்சுவலா திமுக கொண்டு வந்திருக்கணும் சோஷியல் ஜஸ்டிஸ்ல. திமுக கட்சியிலையும் கொண்டு வரல, ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் படி மேண்டேட். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல தமிழ்நாட்டிலேயே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய பார்ட்டி டிவிகே. அப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு நினைவா இருக்கிற பார்ட்டி இந்தியாலேயே டிவிகே தான். இந்தியாலேயே. நான் இதை ஏன் திருப்பி சொல்றேன்னா, நோ பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இன் ஆக்ஷன். வகுப்பு வாரி விகிதாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து நீங்க இந்தியாவில் ஒரு பார்ட்டி காட்டுங்க. இல்ல ஆந்திரால காட்டுங்க, கேரளால காட்டுங்க, தமிழ்நாட்டில் டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு காட்டுங்க. நோ பார்ட்டி இன் த என்டையர் கண்ட்ரி ஹேஸ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். செக் பண்றோம் நாங்க, நீங்க போய் செக் பண்ணுங்க. வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை இன்னைக்கு ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்கக்கூடியது என்னுடைய லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்கள். எங்களுடைய வெற்றி தலைவர் தான் அது கொண்டு வந்திருக்காரு. அதனால வந்து நீங்க கிளியரா நோட் பண்ணுங்க. நான் சொல்றது தான் புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. நீங்க நோட் பண்ணும். நாங்க பண்ணக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மீனிங் இருக்கும். அதுக்கு டீம் தான் காரணம், ஸ்ட்ராங் டீம் அண்ட் ஸ்ட்ராங் லீடர். சரி, உங்க எதிரி ஒரு பக்கம் வந்து கூட்டணிகளோட பலமாக இருக்கிறாங்க, இன்னொன்னு என்டிஏ கூட்டணி அப்படியே பலமாயிக்கிட்டே வருது. எங்க கூட்டணியில பலமா இருக்காங்க? திமுக எங்க இருக்காங்க? என்னைக்கு வந்து யார் வெளில வருவாங்கன்னு தெரியல. வந்தாதானே நிஜம். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க எபிசோட்ஸை. Here I am there to speak for TVK. I am not here to speak for DMK. அதனால அது உள்ள போல. ஏன்னா அவங்க ஃபேமிலி பிரச்சனை. DMK உடைய அலையன்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்களோட இருக்க ஃபேமிலி பிரச்சனை. பட் அதுல பிரச்சனை இருக்குன்னு நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் 2 டேஸ்ல. அதனால நீங்க போய் விசிகோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, நீங்க போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விரிசல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விரிசலோட ரிசல்ட் என்னன்னு வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். தேர் அலையன்ஸ் டிஎம்கே உடைய அலையன்ஸ் இஸ் நாட் ஸ்ட்ராங் ஆஸ் யூ ப்ராஜெக்ட். என்னைக்கு வேணா அது உடைய வாய்ப்பு உண்டு.
வரக்கூடிய நாட்கள். என்டிஏ அலையன்ஸ் ஆகட்டும் இல்லை டிஎம்கே அலையன்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பேர் டிவிகேக்கு ஆதரவாக சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ அது வந்து கம்பீட்டன்சிக்கு போதுமானது தானே? இவ்வளோ பெரிய அலையன்ஸோட 2 பார்ட்டிஸ் நிற்கிதுங்கும் போது அந்த நீங்கள் சொன்ன அந்த ப்ராக்டிக்கல் ஆதரவு வச்சே வந்து டிவிகே தான் வரும், அதாவது விஜய் தான் சிஎம் ஆவாருன்னு உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஆவார். நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு சர்வே பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இன்க்ளூசிவ் நியூஸ் சேனலுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாகவே கொடுக்குறேன். ஓகே. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஏரியா வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போங்க, ஒரு சர்வே பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்க. நீங்களே பார்ப்பீங்க ரிசல்ட்டை. ஒரு வீட்டுக்கு 8 பேர் இருக்காங்கன்னா மினிமம் 6 பேர் டிவிக்கே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்க. உங்களுக்கே இன்ஃபேக்ட் அது பெரிய உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். ஆதரவு கொடுக்கறத விட ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன கேட்கறத விட நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு சர்வே மாதிரி நடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பேர் சர்வே இண்டிபெண்டாக பண்ணி பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேனே, காரில் போகிறேன், பிரிட்ஜில் வந்து மூவிங் காரில் ஒருத்தங்க கை காட்டி நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்லுங்க, தலைவருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 99 கேஃபேக்கு போகிறேன், அங்கே பேசுகிறாங்க. கோயிலுக்கு போகிறேன், அங்கே பேசுகிறாங்க. ஒரு இடத்துலையும் பேசுகிறாங்க. தி அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டை தாண்டி ரெவியரன்ஸ் ஃபார் த லீடர். ஏன்னா உழைச்சிருக்கார், மக்கள் மனசில் போய் சேர்ந்துருக்கார். இன்னைக்கு எல்லா லீடரோட எண்ணமே என்ன, மக்கள் மனசில் எப்படி போய் சேர்றதுன்னு. ஆனால் எங்கள் தலைவர் ஆல்ரெடி மக்கள் மனசில் போயிட்டாரு. அது ஓட்டாக மாறப்போகுது, அவ்வளோதான் 2026. அதனால he is going to be CM in 2026. சர்வே எடுத்து நாங்களும் பார்க்குறோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய விளக்கமான கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. தேங்க்ஸ் தமிழ்.